Hello and welcome. இந்த சாப்டர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரல்ஸ். பார்க்க பெருசா இன்டிமிடேட்டிங்கா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். நீங்க இப்போ வரைக்கும் படிச்ச மேத்ஸ்க்கு இப்போ ஒரு சூப்பர் பவர் கிடைக்க போகுது. செஞ்சுரிஸை சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸை ஒரு சின்ன ஐடியா வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ கொஞ்சம் டீப்பா போவோம். உங்களுக்கு இப்படி சிம்பிள் ஷேப்ஸோட ஏரியா கண்டுபிடிக்க தெரியும், ரைட்? ஒரு ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள், இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ரெடிமேட் ஃபார்முலாஸ் இருக்கு. லென்த் டைம்ஸ் பிரெத், பை ஆர் ஸ்கொயர் ஈஸியா போட்டுடுவீங்க. ஆனா இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா அதோட பவுண்டரியை வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்க பழைய ஃபார்முலாஸ் இங்க ஒர்க் ஆகாது. கரெக்டா? இந்த ப்ராப்ளமை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். So, the main question இந்த மாதிரி weird, curvy shapesக்கு உங்க geometry formulas பத்தலானா வேற என்னதான் வழி? இங்க தான் integral calculus உங்களோட new best friend-ஆ வரப்போறான். அவன் தான் இந்த மாதிரி complex curve கொடுத்தாலும் அதோட ஏரியாவை கண்டுபிடிக்க ஒரு solid method-அ சொல்லித்தரப்போறான். அந்த மெத்தடோட சீக்ரெட் ஒரு அழகான சிம்பிள் ஐடியா தான். சொல்லப்போனா இது ஒரு லைஃப் ஹேக் மாதிரி, ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கால்குலஸ் ஹேக். அதான் பேரு ஸ்லைசிங். என்னன்னு பாப்போமா? ஏதோ தான் ஐடியா. இந்த என்டையர் சாப்டர்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதுதான். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா உன்னால சால்வ் பண்ண முடியலனா நோ ப்ராப்ளம். அதை குட்டி குட்டி சிம்பிள் பீசஸா உடைச்சு அந்த சிம்பிள் பீசஸா சால்வ் பண்ணுங்க. அப்புறமா அந்த எல்லா சிம்பிள் பீசஸையும் சேர்த்துடுங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம கோர் ஸ்ட்ராட்டஜி. நிஜமா சொன்னா இந்த ஐடியாவை நீங்க டெய்லி லைஃப்ல பாக்குறீங்க. ஸ்பெஷலி நீங்க ஒரு கேமரா இருந்தா. இந்த மாடர்ன் வீடியோ கேம்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸை பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலா இருக்கு. அவங்க ஸ்கின், ட்ரெஸ் எல்லாம் ஸ்மூத்தா கர்வ்டா தெரியும். ஆனா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஆக்சுவலி மில்லியன்ஸ் ஆஃப் குட்டி குட்டி ஃபிளாட் ஷேப்ஸ்ல உருவானது. அந்த ஷேப்ஸ்க்கு பேர் தான் பாலிகன்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் கர்வ்ஸ் ஆர் பில்ட் ஃப்ரம் சிம்பிள் பீசஸ். ஸோ நம்ம இப்போ அதே ஐடியாவை தான் யூஸ் பண்ண போறோம். வீடியோ கேம்ஸ்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரை குட்டி குட்டி பாலிகான்ஸ் வச்சு கிரியேட் பண்றாங்கன்னா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்போட ஏரியாவை குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஓகே, ஸோ மேத்ல இந்த குட்டி குட்டி ரெக்டாங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சிருக்கோம். வாங்க இந்த சாப்டரோட மெயின் ஹீரோவை மீட் பண்ணலாம். தி எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப். இப்படி தான் அது இருக்கும். நம்ம கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை நிறைய ரொம்ப மென்மையான வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் அவ்வளோ தின்னா இருக்கும். அதை ஒரு பெர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளா நம்ம நினைச்சுக்கலாம். அதோட ஹைட்டை அந்த கர்வே தான் டிசைட் பண்ணுது. அதை நம்ம ஒய்னு சொல்றோம். அதோட வித் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ரொம்ப குட்டி ஸ்டெப், அதை டிஎக்ஸ்னு சொல்றோம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த ஒரு குட்டி ஸ்ட்ரிப்போட ஏரியா என்ன? சிம்பிள். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? ஹைட் டைம்ஸ் விட்த். இங்க ஹைட் y, width dx. ஸோ ஏரியா வந்து y டைம்ஸ் dx. இதுக்கு பேரு தான் எலிமெண்ட்ரி ஏரியா, ஷார்ட்டா dA. ஸோ dA இஸ் ஈக்குவல் டு y இன்டூ dx. பாத்தீங்களா? இது ஒன்றும் புது ஃபார்முலாவே இல்ல. ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹைட் இன்டூ விட்த் தான் நீங்க சின்ன வயசுல இருந்து படிச்சது. சூப்பர். இப்போ நமக்கு ஒரு குட்டி ஸ்ட்ரிப்போட ஏரியா தெரியும். ஆனா இந்த மாதிரி மில்லியன்ஸ், மேபி இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குமே, அதெல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து ஆட் பண்றது? இதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் பவர் தேவை. அண்ட் அந்த சூப்பர் பவரோட பேரு தான் இன்டெகிரேஷன். இதுதான் நம்ம மாஸ்டர் ஃபார்முலா. இந்த எஸ் ஷேப்ல இருக்கிற சிம்பிள், யானி தி இன்டெகிரல் சைன், இது ஒரு பெரிய சம்மேஷன் மெஷின் மாதிரி. இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்போட ஏரியாவையும் y dx-ஆ நம்ம ஸ்டார்டிங் பவுண்டரி x இஸ் ஈக்குவல் டு a லிருந்து நம்ம எண்டிங் பவுண்டரி x இஸ் ஈக்குவல் டு b வரைக்கும் ஒன்று விடாம ஆட் பண்ணும். இன்ஃபினிட் பீசஸை ஆட் பண்ற அந்த கஷ்டமான வேலையை இது நமக்காக சிம்பிளா செஞ்சு முடிச்சிடும். இப்போ இந்த மெத்தட் இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக போகுது. நம்ம இப்போ வரைக்கும் வெர்டிக்கலா தான் ஸ்லைஸ் பண்ணோம். ஆனா அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் ஹாரிசான்டலா ஸ்லைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எப்படின்னு பாப்போமா? லெஃப்ட் சைட்ல பாருங்க, இது நம்ம இப்போ பண்ண மெத்தட், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்ஸ். இங்க வித் dx, ஹைட் y, ஸோ ஏரியா ஃபார்முலா a இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் y dx. இப்போ ரைட் சைட் பாருங்க, இங்க நம்ம ஹாரிசான்டலா ஸ்லைஸ் பண்றோம். இப்போ the strip's height ஒரு குட்டி change in y, so அது dy and the width is x. So formula a is equal to integral x dy. இப்போ உங்ககிட்ட ரெண்டு டூல்ஸ் இருக்கு. ப்ராப்ளமா பார்த்து எது ஈஸியா இருக்குமோ அந்த டூலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், கர்வ்ட் ஷேப்ஸ்க்கு நார்மல் ஜாமெட்ரி ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகல. ஸோ நம்ம கால்குலஸ் ஹேக் யூஸ் பண்றோம். ஏரியாவை குட்டி குட்டி இன்ஃபினிட் ரெக்டாங்கிள்ஸா ஸ்லைஸ் பண்றோம். அப்புறம் ஒரு குட்டி ஸ்லைஸோட ஏரியா, யானி எலிமெண்ட்ரி ஸ்ட்ரிப்போட ஏரியா dA இஸ் ஈக்குவல் டு y dxன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபைனலா நம்ம இன்டிகிரேஷன் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி இந்த எல்லா ஸ்லைசஸையும் ஒன்னா சேர்த்து ஆட் பண்றோம். மறக்காதீங்க, நம்ம வெர்டிகலி y dx ஆர் ஹாரிசான்டலி x dy ஸ்லைஸ் பண்ணலாம். ப்ராப்ளம்க்கு எது பெஸ்ட்டோ அது. ஸோ நம்ம இந்த யோசனையோட முடிக்கலாம்.
நம்ம இப்போ எந்த ஒரு கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியாவையும் கண்டுபிடிக்க ஒரு மெத்தடா அன்லாக் பண்ணிட்டோம். இது சும்மா மேத் ப்ராப்ளம்ஸோட நின்னு போகாது. இது பிசிக்ஸ், என்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ்ல வர ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஒரு பெரிய கதவை திறந்து விட்டுருக்கு. ஸோ அடுத்த தடவை நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஷேப்பை பார்த்தா அதை ஒரு ப்ராப்ளமா பார்க்காதீங்க. கால்குலஸ் வச்சு நீங்க ஜெயிக்க போற ஒரு ஏரியாவை பாருங்க.